உலகத்தில் நாம் பார்த்துட்டு இருக்கோம், இந்த விவகாரத்திலையும் இருக்கிற நியமங்கள். ஒருத்தன் வழியில் போகும்போது, ரோட்டில் போகும்போது இப்படி தான் போகணும், அப்படி போகக்கூடாது, இப்படி போனால் சரியாக போன மாதிரி ஆகும், இந்த பக்கம் போனால் அதுக்கு ஒரு ஃபைன் இருக்குது, ஃபைன் போடுவார். இதெல்லாம் யாருக்கு? மனிதனுக்கு தானே. ஏதாவது ஒரு நாயோ ஏதோ இந்த பக்கத்துலேருந்து போக வேண்டியது இன்னொரு பக்கம் போயிருக்குன்னா அதுக்கு ஃபைன் எல்லாம் போட முடியாது. ஃபைனு அரெஸ்ட்டு அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. அதை அரெஸ்ட் பண்ணி உள்ளே போடுவோம்னா அது முடியாது. உலகத்தில் இருக்கக்கூடிய நியமங்களே மனிதர்களுக்காக அப்படின்னு இருக்கிற போது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட நியமங்களும் மனிதனுக்காக தான், இந்த தர்மம் அதர்மம். அதனால் இப்பேற்பட்ட தர்மங்களை ஆச்சரணம் பண்ணினால்தான் இந்த ஒரு வாழ்க்கையை நாம் பயன்படுத்தி கொள்ள முடியும். அதனால்தான் இது மனிதனுக்கு ரொம்ப அவசியம். நிறைய காரியங்கள் இருக்குது மனிதனுக்கு. உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விவகாரம் இருக்குது, எல்லாமே இருக்குது, என்ன வேணாலும் இருக்கட்டும். ஆனால் அதோட இந்த தர்மாச்சரணம், இந்த ஆன்மீகமான ஒரு ஈடுபாடுங்கிறது மனிதனுக்கு ரொம்பவும் தேவையான ஒரு விஷயம். அதுலேயும் கடைசியாக ஒரு நல்ல பலன் கிடைக்கணும் என்றால் இந்த ஆன்மீக மார்க்கத்தால் தான் நமக்கு கிடைக்கும். இந்த ஆன்மீகமான சாதனம் பண்ணால்தான் நமக்கு ஸ்ரேயஸ்ங்கிறது கிடைக்கும். லௌகிகமான காரியங்களை நிறைய பண்ணிட்டே இருக்கோம், நிறைய வேலை பண்ணுறோம், நிறைய சம்பாதிக்கிறோம், நிறைய பெரிய வீடெல்லாம் கட்டுறோம், எல்லாத்தையும் பண்ணுறோம். ஆனால் இது எல்லாத்தையும் ஒரு நாள் விட்டுட்டு போக வேண்டியது தான். அதெல்லாமே நாம் இந்த சரீரத்தில் இருக்கிற வரைக்கும், உயிரோடு இருக்கிற வரைக்கும் நமக்கு ஏதோ ஒரு பலன் கொடுக்கறது, ஏதோ பயன் உண்டாகிறது, சரி. ஆனால் எப்போவாவது ஒரு நாள் இந்த சரீரத்தை விட்டுட்டு இன்னொரு லோகத்துக்கு போய் தான் ஆகணும். அப்போ நம்மளோட எதை கொண்டு போக முடியும்? நாம் பண்ணின அந்த தர்மாச்சரணம் எது இருக்கோ, அதனால் என்ன புண்ணியத்தை சம்பாதனம் பண்ணியிருக்கோமோ, அடைஞ்சிருக்கோமோ, அதை மட்டும்தான் நம்ம கூட நாம் கொண்டு போக முடியும். அதனால்தான் கடைசியில் ஒரு உண்மை என்ன என்று கேட்டால் அது இந்த தர்மம் தான். இந்த ஆன்மீகமான ஒரு தர்மம், அந்த மார்க்கம் என்ன இருக்கோ இதுதான் உண்மை.